கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 வயது சிறுவர் சிறுமியரிடம் ஒரு ஆசிரியை, உலகிலே 7 அதிசயங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரிந்த உலகிலேயே அதிசயமானவைகள் எவைகள்? அதை எனக்கு எழுதி கொடுங்கள் என்று ஆளுக்கு ஒரு துண்டு சீட்டு கொடுத்தார். எல்லாரும் யோசித்து பார்த்து விட்டு உலக அதிசயங்கள் 7 தங்களுக்கு தெரிந்தது. அது இல்லாமல் தாங்கள் எதை பெரிதாக நினைக்கிறோமோ அதெல்லாம் உலக அதிசயம் என்று எழுதி கொடுத்தார்கள். நம்முடைய பள்ளிக்கூடத்து கட்டிடம், எங்கே ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சு, இதெல்லாம் உலக அதிசயங்கள் என்று ஒருவர் எழுதி கொடுத்தான். இப்படி அவர்களுக்கு எதெல்லாம் தெரிந்ததோ அதெல்லாம் உலக அதிசயங்களே ஒன்று என்று 7 காரியங்களை எழுதி கொடுத்தார்கள். ஒரு மாணவி என்ன எழுதுவது என்று தெரியாமல் யோசித்தவளாய் உட்கார்ந்து விட்டாள். அப்பொழுது ஆசிரியை, நீ ஏன் ஒன்றும் எழுதி கொடுக்கவில்லை என்று கேட்டாள். நீங்கள் மனுஷர்கள் செய்த அதிசயங்களை கேட்கிறீர்களா, கடவுள் செய்திருக்கிற அதிசயங்களை கேட்கிறீர்களா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். மனிதர்கள் இங்கும் அங்குமாக பலவிதமான பெரிய கட்டிடங்கள், டேம்கள், சாதனைகள் இவைகளெல்லாம் செய்து விட்டதாக குறித்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நம்முடைய 5 புலன்களும் அனுதினமும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாம் ஓடவும் ஆடவும் வேலை செய்யவும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பிட்ட நேரங்களில் ஓய்வு எடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது துல்லியமாக பல கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நடந்து வருகிறது. இந்த 5 புலன்களின் இயக்கத்திலே ஒன்று குறைவுபட்டாலும் ஆஸ்பத்திரியிலே டாக்டர்கள் அதை சரி செய்வதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். சிலவற்றை சரி செய்கிறார்கள், சிலவற்றை சரி செய்ய முடியாமல் போகிறது. அப்படியானால் ஆரோக்கியம் உள்ள ஜனங்களை உலகமெங்கும் ஆண்டவர் படைத்து அவர்கள் இயங்கவும் ஓய்வெடுக்கவும் மீண்டுமாய் பணிகளை செய்யவும் கிருபை செய்திருக்கிறாரே, இவைகள்தானே மிகப்பெரிய அதிசயம். எனவே கடவுளுடைய இந்த மிகப்பெரிய செயல்களை நான் நினைத்து அதை எழுதலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். அந்த ஆசிரியை யோசித்து பார்த்து விட்டு, ஆம், இந்த உலகிலே எது பெரியது எது சிறியது என்று அளவீடுகளை எடுத்துக்கொண்டே நாம் போனோம் என்றால் நம்மாலே கண்டுபிடிக்கவே முடியாது. உலகத்திலே பலம் பொருந்திய விலங்கு இதுதான் என்று சொன்னால் அப்படியும் இல்லை, அதை விட பலமான விலங்குகள் உண்டு. அப்படியானால் எதையும் அறுதிட்டு கூற முடியாத நமக்கு ஒன்று தெரியும், அது கர்த்தருடைய செயல்கள். அவை எல்லாவற்றிலும் பெரிது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிற கிருபை பெரிது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கின்றன. எனவே நாம் கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்து பேச வேண்டும் என்று அந்த அம்மையார் யோசித்துக் கொண்டார்கள். சங்கீதம் 139:14, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். யோபு 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அனுதினமும் நம்மை வழிநடத்தி நம்மை மன்னித்து தம்மோடு சேர்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய செயல்கள் அதிசயமானவைகள். அவருக்கு நன்றியறிதல் இருதயத்தோடு நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, உடைய செயல்கள் அதிசயமானவைகள். அவைகளை நாங்கள் தியானிக்க போனால் அவை எண்ணில் அடங்காதவைகள். நாங்கள் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு உம்மை ஆராதிக்கும் ஒரு ஜனங்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டது அதிசயம். இந்த அதிசயத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உம்மோடு எப்பொழுதும் வைத்துக் கொள்ளும். உடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பெறும் நல்ல பிதாவே. ஆமேன்.